யார் யார் வீட்லலாம் பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் தயவு செய்து உங்கள் பெண்களை பத்திரமா வச்சுக்கோங்க. பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பான நாடு அப்படின்லாம் வந்துட்டு ஒன்றும் கிடையாதுங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த விளாத்திக்குளம் இஷ்யூ போயிட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 2 வயசு குழந்தை, 60 வயசு பாட்டி. பெண் அப்படின்னு இருந்தாலே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணதான் செய்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு சில பேரெல்லாம் வந்துட்டு அன்னார்த்திக்கு அங்கே என்ன வேலை, இன்னார்த்திக்கு இங்கே என்ன வேலை, அவளுக்கே அந்த ட்ரெஸ்ஸை அவ போட்டிருந்தா, அவள் வயசு அப்படி, அதனால அப்படித்தான். 2 வயசு குழந்தைக்குமே இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? 60 வயசு பாட்டிக்கிட்ட உங்களுக்கு என்ன ஆபாசம் கண்டுபிடிச்சிங்க? அதே தான் நான் கேட்குறேன். அந்த குழந்தை 12வது படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை போய் இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்காங்க. கழுத்தெலும்பெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு என்ன ஒரு வெறி எனக்கு தெரியவே இல்லை. ஸோ போதை பழக்கம் அதிகமாயிருச்சு, சட்டங்கள் கடுமையாகணும். சட்டங்கள் கடுமையாகாது, ஒன்றும் கடுமையாகாது. நம்ம உள்ளே நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணுங்க. இதுதான் நிலைமை. இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாய் எதையாவது ஒன்று பண்ணி போட்டு போயிருச்சு அப்படின்னா, நம்ம குழந்தை போயிருச்சுன்னா நம்மளுக்கு தான் இழப்பு. இழப்பு நம்மளுக்கு மட்டும்தாங்க, யாருக்குமே கிடையாது. உண்மையா சொல்றேன், யாருக்குமே கிடையாது. இதை வந்து நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் பதிவிடுறேன். இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்லி ஒரு அவேர்னஸ்க்காக நான் பதிவிடுறேன். குழந்தைங்களை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்ற நிலைமை மாறி, பெண்கள்னு உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஈவன் உங்க பாட்டியா இருந்தாலுமே, பாட்டியாவே இருந்தாலும் அவங்கள பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான மிருகங்கள் உலா வந்துட்டு இருக்குது இப்பெல்லாம். ஸோ தயவு செய்து மிருகங்கள் கிட்ட கூட ஒப்பிட முடியாது. மிருகங்கள் கூட இவ்வளவு கேவலமா நடந்துக்காது. தயவு செய்து உங்க பொன் குழந்தைங்க, பொண்ணுங்க, வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உங்க வீட்டுல பெண்கள்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை வரையும் தயவு செய்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க. போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து நம்மளை காப்பாத்துவாங்க, சட்டம் வந்து காப்பாற்றும். நம்மளை வந்துட்டு காப்பாத்துறவங்க, ஆள்றவங்க வந்து நம்மளை காப்பாத்துவாங்க, நம்மளுக்காக வந்துட்டு ஒரு நல்லது பண்ணுவாங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நீ மட்டும் வீடியோ போட்டு நல்லது பண்ணிடுவியா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களே, நான் நல்லது பண்றேன், நல்லது பண்ணல. இது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். ஓகேங்களா? எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கான நீதி அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காகத்தான் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ தயவு செய்து எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க. யார் யார் வீட்லலாம் பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் தயவு செய்து உங்கள் பெண்களை பத்திரமா வச்சுக்கோங்க. பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பான நாடு அப்படின்லாம் வந்துட்டு ஒன்றும் கிடையாதுங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த விளாத்திக்குளம் இஷ்யூ போயிட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 2 வயசு குழந்தை, 60 வயசு பாட்டி. பெண் அப்படின்னு இருந்தாலே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணதான் செய்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு சில பேரெல்லாம் வந்துட்டு அன்னார்த்திக்கு அங்கே என்ன வேலை, இன்னார்த்திக்கு இங்கே என்ன வேலை, அவளுக்கே அந்த ட்ரெஸ்ஸை அவ போட்டிருந்தா, அவள் வயசு அப்படி, அதனால அப்படித்தான். 2 வயசு குழந்தைக்குமே இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? 60 வயசு பாட்டிக்கிட்ட உங்களுக்கு என்ன ஆபாசம் கண்டுபிடிச்சிங்க? அதே தான் நான் கேட்குறேன். அந்த குழந்தை 12வது படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை போய் இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்காங்க. கழுத்தெலும்பெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு என்ன ஒரு வெறி எனக்கு தெரியவே இல்லை. ஸோ போதை பழக்கம் அதிகமாயிருச்சு, சட்டங்கள் கடுமையாகணும். சட்டங்கள் கடுமையாகாது, ஒன்றும் கடுமையாகாது. நம்ம உள்ளே நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணுங்க. இதுதான் நிலைமை. இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாய் எதையாவது ஒன்று பண்ணி போட்டு போயிருச்சு அப்படின்னா, நம்ம குழந்தை போயிருச்சுன்னா நம்மளுக்கு தான் இழப்பு. இழப்பு நம்மளுக்கு மட்டும்தாங்க, யாருக்குமே கிடையாது. உண்மையா சொல்றேன், யாருக்குமே கிடையாது. இதை வந்து நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் பதிவிடுறேன். இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்லி ஒரு அவேர்னஸ்க்காக நான் பதிவிடுறேன். குழந்தைங்களை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்ற நிலைமை மாறி, பெண்கள்னு உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஈவன் உங்க பாட்டியா இருந்தாலுமே, பாட்டியாவே இருந்தாலும் அவங்கள பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான மிருகங்கள் உலா வந்துட்டு இருக்குது இப்பெல்லாம். ஸோ தயவு செய்து மிருகங்கள் கிட்ட கூட ஒப்பிட முடியாது. மிருகங்கள் கூட இவ்வளவு கேவலமா நடந்துக்காது. தயவு செய்து உங்க பொன் குழந்தைங்க, பொண்ணுங்க, வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உங்க வீட்டுல பெண்கள்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை வரையும் தயவு செய்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க. போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து நம்மளை காப்பாத்துவாங்க, சட்டம் வந்து காப்பாற்றும். நம்மளை வந்துட்டு காப்பாத்துறவங்க, ஆள்றவங்க வந்து நம்மளை காப்பாத்துவாங்க, நம்மளுக்காக வந்துட்டு ஒரு நல்லது பண்ணுவாங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நீ மட்டும் வீடியோ போட்டு நல்லது பண்ணிடுவியா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களே, நான் நல்லது பண்றேன், நல்லது பண்ணல. இது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். ஓகேங்களா? எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கான நீதி அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காகத்தான் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ தயவு செய்து எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க.